வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோ எடிட்டிங் எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு வந்து ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் இமேஜ் மாதிரி ஒயிட் இமேஜ் பிளாங்காக அப்படி கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிடுங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ண போகிற எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப் ஐக்கான வரும். அதில் 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக ஃபோட்டோ தெரியுற மாதிரி கிராப் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான கொடுங்க. கீழேயே மாஸ்க்குன்ற ஐக்கான இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் சர்க்கிள் ஷேப்பை கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பார்டர் வந்து செட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 10 அந்த மாதிரி கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அதோட சைஸையும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி மேலே தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கீழே அந்த மாஸ்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பார்டர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா வேணா பிளாக் கலராக கூட கொடுத்துக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது கலர்ஸை கூட பார்டருக்கு செட் பண்ணுறதா இருந்தால் செட் பண்ணிக்கலாம். ஸோ பார்டரோட வெயிட்டு கரெக்டாக வந்துட்டு ஒரு 10 கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஃபோட்டோவை இந்த மாதிரி மேலே செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், காப்பின்னு இருக்கும். ஸோ அந்த இமேஜ் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த கீழே இந்த இடத்துல வந்து மறுபடியும் செட் பண்ணுங்கள். ஸோ செட் பண்ணிட்டு ரீப்ளஸ்ன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டோ வேறு ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே கிராப் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு செட் ஆகிடும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நம்ம மேக் பண்ணிட்டோம். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு செப்டம்பர் மந்தோட காலாண்டர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு வேறு மந்த் இதை நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் குரோமில் சர்ச் பண்ணுங்கள், வரும். ஸோ இப்போதைக்கு நான் இந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஃபில்டரை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான கொடுங்க. அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். கிராப் ஐக்கான செலக்ட் பண்ணுங்கள். கீழே லைட்டாக வாட்டர் மார்க் இருக்கும், அதை கிராப் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டு பேக்கில் வந்து பிளெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுங்க. இப்போ அந்த இமேஜை நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ சேம் அதே மாதிரி நீங்களும் வந்து செட் பண்ணிக்கோங்க. சைடு அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட 4 லேயர்ஸ் மட்டும் தான் இதில் ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இன்னும் என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஸோ சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி யாராவது லைக் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி ஓம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் PNG இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே கிராப் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். சேனல் நேம் இருக்கும், அதை கிராப் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டு பேக்கில் வந்து பிளெண்ட் ஆப்ஷனில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுங்க. ஸோ இப்போ எந்த டேட்டில் உங்களுக்கு பர்த்டேவோ அந்த டேட் மேலே இதை வந்து மார்க் பண்ணி காட்டுங்க. ஸோ நான் இன்றைக்கி டேட்டை வந்து மார்க் பண்ணி காட்டுறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ நீங்கள் எந்த டேட்டோ அந்த டேட்டு மேலே கரெக்டாக வந்துட்டு மார்க் பண்ணிடுங்க. அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் கரெக்டாக வந்துட்டு ஹாப்பி பர்த்டேன்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி பர்த்டேன்னு டைப் பண்ணிட்டு பக்க கலர் ஆப்ஷன் இருக்கும், அதில் பிளாக் கலரை கொடுத்துக்கோங்க. இதில் AA போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன ஃபாண்ட்ஸ் இருக்கோ அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டேன்னு வந்து டைப் பண்ணிட்டு அது கீழே எமோஜிஸ் வந்து ஒரு 4 எமோஜி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி எமோஜிஸ் வேணும் அப்படின்னா அந்த எமோஜி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எமோஜி வேணாம், அந்த இடத்துல யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை நீங்கள் கூட ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக கொடுத்துருங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே பிப் ஐக்கான இருக்கும், அதை செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷனில் ஃபுல் வால்யூமையும் மைனஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஐக்கான கொடுத்துட்டு
டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் சூப்பராக ஷோ ஆகும். எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. கீழே ஆடியோ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மியூசிக்கு ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ண வாட்டி வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு சூப்பராக ஷோ ஆகும். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.